மூஞ்சி காஞ்சிட்டு அடக்கு. என்ன அரிசி எடுக்க போனேன் பருப்பு எடுக்க போனாலும் போனவளும் ஒருத்தையும் காணும். தண்ணி எதுக்கு இப்ப ஊத்தி போட்டியே? இதெல்லாம் வேற அரிசியை போடாண்டாமா? எப்பயும் தாளிச்சு தானே கொட்டுவோம். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் அரிசியை உலையில போட போறீங்க? நமக்கு கூட்டாஞ்சேருக்கு அப்படித்தானே போடுவோம். இப்ப அப்படியே மொத்தமா போட்டு சும்மா போட்டுடலாம் கீழ. ஆமாடே, உள்ள போட்டு மொத்தமா கிண்டிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் சோத்துக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏண்டாக்க வரவ கொஞ்சம் வெளியே இழுத்து போடுங்க. என்ன அவ்வளோ காய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போனவளும் என்ன காணும்ல. வரட்டும். வந்ததை இவ்வளோ ஆடி அசைஞ்சு காயெல்லாம் வெட்டி எந்த காலம் போடியது? அதுக்குள்ள 12 மணி ஆயிரும். நான் கொண்டு வந்த காயெல்லாம் வெட்டி முடிக்க போறேன். நாங்க ஒருத்தி இருந்து ஒரு தக்காளியை 1 மணி நேரமா இருந்து வெட்டிக்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் நம்பி நீங்கள் அதுக்குள்ள அரிசியை போட்டு அரிசி கொதிச்சாச்சு எங்க தண்ணி. ஆமா பத்தியா, நானும் பாரு நான் அரிசியை கண்டு பொறுக்கிட்டேன். இன்னும் பெரிய பொண்ணு போனவளையும் காணும், அந்த பிங்கி மருமகளையும் காணும். ஐசையும் ஐஸ்லாம் வாரது கஷ்டம்தான். மாமியார் பிடிச்சி வச்சிருந்திருக்கோம் பிங்கி, அதான் வந்திருக்காது அந்த பிள்ளை. வேணா பறவை சுவாறு பொங்கி முடிச்சதை கொஞ்சம் கொண்டு போவோம். கொண்டு போய் அது மாமியாளுக்கு தெரியாம கொடுப்போம். ஆமா, அந்த பிள்ளைய மாமியாரி விடலன்னா அப்புறமா சுவாரி எப்படியும் கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுத்துருந்தோம். நல்லா ஆசையா வந்துச்சு. அக்கா, எங்க வீட்ல இருந்து காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். போதுமா? பத்தலன்னா சொல்லுங்க, நான் என்ன எடுத்துட்டு வரேன். ஐயே எம்மா போதும். அட, ஒரு காய்கறி மார்க்கெட்டே வந்திருக்க. ஆமா, எங்க வீட்ல கிடந்து எல்லாத்தையும் நான் அள்ளிட்டு வந்துட்டேன். எம்மா பிங்கி மருமோல ஐஸ் என்னக்கா, ஏதாவது வேணுமா இன்னும்? எம்மா எம்மா ராசாத்தி, நீ எடுத்துட்டு வந்ததே போதும். நீ என்ன இவ்வளவு அள்ளிட்டு வந்திருக்க? நீ இதுல பாதி கொண்டு போய் உங்க வீட்டுல கொண்டு போட்டுட்டு வந்துரு. ஓ மாமியார் எந்திரிச்சு வாரதுக்குள்ள இது அவ்வளோத்தையும் நீங்க கொண்டு போட்டேன்னு தெரிஞ்சிச்சு. ஓ மாமியார் இங்க வந்து திங்கு திங்குன்னு ஆடும். இதெல்லாம் ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிட்டேன்க்கா. நீங்க சமைக்கிற வேலையை ஆரம்பிங்க. நான் ஏதாவது வெட்டி தரணுமா? கொண்டா உன் பல்ல கொண்டா தேங்காய் திருவணும். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க வீட்லயும் இப்படிதான் என்னைய கிண்டல் பண்ணுவாங்க. எம்மா எம்மா கொஞ்சம் வாயை பூட்டி வைமா. திண்டுக்கல் பூட்டா போட்டு பெரிய பூட்டா போட்டு பூட்டு. ஏலா, உனக்கு அவ எவ்வளவோ தேவலாம். கொஞ்ச நேரம் வாயை மூட்டிட்டு இருக்கியா? எம்மா நீ உட்காரு. சரிக்கா. எக்க நீங்க என்னத்துக்கு அழுவுறிய? வெங்காயம் விட்டுறலாமா? அதான் கண்ணுல இருந்து தண்ணியா வருது, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குதான் விவரமா நான் தக்காளியை தூக்குனேன். ஏன்னா இந்த பெரிய பொண்ணு எந்த பொண்ணு, அவளுக்கு ஒரு போன் பண்ணுங்க யாராவது. இருங்கக்கா, நான் தான் பண்றேன். இந்தா வந்துட்டாளே. இந்த பருப்பு ஓகே பாருங்க. ஏன்னா இது என்ன பருப்பு? வடை பருப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது இது, வடை பருப்பா? ஆமா, வடை பருப்பு தூக்கிட்டு வந்திருக்கேன். இத போட்டு என்னன்னு பருப்பு சோறு செய்ய கிழிஞ்சுது போ. இவ்வளவு நேரம் அவ பருப்பு எதுன்னு தேடி எடுத்துட்டு வந்திருப்பாளா இருக்கும். அட ஆமலா உமா, இவ்வளவு நேரம் பருப்பு டப்பாக்கு கன்ஃபியூஷன் ஆகி தான் தேடி தேடி கடைசியில இந்த பருப்பை எடுத்துட்டு வந்தேன். இது நம்ம ரேஷன்ல வாங்கின பருப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பருப்பா தான் இருக்கும். இல்ல கொஞ்சம் கொண்டா பாப்பாத. தாங்கள் வச்சு இது ரேஷன்ல வாங்கின பருப்பு தான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, ரேஷன் கடையிலயும் இப்போ தோரம் பருப்பையும் கடலை பருப்பு கணக்கா தான் போடியா. வடை பருப்பு கணக்கா குண்டு குண்டா பெருசு பெருசா இருக்குன்னு வாங்காம வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன் போன மாசமே. இந்த மாசம் வேற வழி இல்லாம வாங்கி போட்டேன். அது மாதிரிதான் இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். என்னையும் போட்டு செய்வோம். ஒவ்வொருத்தி வீட்டுல இருந்து ஒண்ணு கொண்டாங்களான்னா இப்படிதான் இருக்கும் லட்சணம். லட்சுமி, வேற எதுவும் வேணுமா? ஒன்னும் வேண்டாமா, சீக்கிரம் அந்த காய்களை வெட்டி மட்டும் தாங்க. உள்ள போட்டு ஒன்னா பொங்கி புளிய கரைச்சி ஊத்தி கிண்டி தின்னுட்டு போறதுக்கு. பிள்ளைலாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வார வரைக்கும் இருந்து செய்வோமா என்னமா தெரியல. அதான் 10 நிமிஷத்துல காயெல்லாம் வெட்டிடுவோம். சீக்கிரம் படபடன்னு ஆளாளுக்கு ஒரு வேலையை செய்யுங்க. நான் இந்த அரிசியை கழனி படைஞ்சு பருப்பையும் சேர்த்து போட்டு அடுப்புல போட்டு வைக்கேன். ஒரு கொதி வந்ததுக்குள்ள காய்கள்லாம் வெட்டினியல்னா கடகடன்னு போட்டு எடுத்துருவோம். புளிய கரைச்சி ஊத்தி தேங்காய் திருவி போட்டு இறக்கி விடுவோம். கொண்டாங்க, எனக்கு வெட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கொண்டாங்க. அந்த பக்கம் கத்தி கிடக்கு பேரு. 4 முடி கடந்து வெங்காயத்தை வெட்டதான் அழுதுட்டு கிடக்கு. நீயும் சேர்த்தே வெங்காயத்தை வெட்டிரு. இப்ப நான் எப்படி வெட்டுறேன்னு பாரு. அட என்னது இது, வெட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது. கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வேற என்ன மூத்திரமா வரும். வெட்டு வெட்டு. அங்க வேற ஐச எவ்வளவு காய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா தெரியுமா? அவளை பத்தி நீ பேசாத நாயே. நீ வீட்டுல இருந்து ஒன்னும் எடுத்துட்டு வரல. சரி, ரைட்டு விடு. காய்கறி வெட்டுட்டு இருக்கும்போது பேசலாம் கூடாது, வேற கையில தெரியாம பட்டுரும். அதனால நீ உன் பாட்டுக்கு வெட்டு. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நகை விலையை குறைக்க முடியுங்கானே. யாத்தில அப்படியானுவே? என்ன நீங்க வேற. நகை விலைங்கிறது பங்கு சந்தையை பொறுத்து தான் இருக்கு. நம்ம நாட்டு அரசியல்வாதி கையில ஒன்றும் இல்லை. அப்படியா? ஆமாண்ணே, பங்கு சந்தை நிலவரத்தை பொறுத்து தான் இந்த நகை விலையெல்லாம் ஏறுறது இறங்குறது. நீங்க நினைக்க மாதிரி மோடியே நினைச்சா கூட தங்க விலையை அவர் ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஆட பரவாயில்லையப்பா, நீ கூட இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. நான் இவ்வளவு நாளா நம்ம நாட்டு அரசியல்வாதி தான் ஏற்றி வச்சிருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
இப்படிதானே நாட்டு நடப்பு ஒன்னையும் புரிஞ்சிக்காம மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் படியை விட்டு அடக்காங்க. ஆமா, அடுத்து நம்ம மோடிக்கு 12,000 ரூபாய் என்னமோ போடுறாராம 3ஆம் மாசம் 1ஆம் தேதி. எப்படியா எந்த அக்கௌண்ட்டுக்கு போடியானா ஏதாவது தெரியுமா உனக்கு? சரியா போச்சு. அவங்க காசு போடுவானா இவங்க காசு போடுவானான்னு இப்படி பார்த்து பார்த்து இருந்தேன்னா வழங்கும். 500 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப 5000 10,000 கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த 5000 10,000 வாங்கிக்கிட்டு 5 வருஷத்துக்கு நாட்டை ஒப்படைச்சிருங்க. எப்பா யாரு தந்தா என்ன, நம்ம காசு நம்ம கிட்ட தாராத, வாங்கி நம்ம வச்சுக்கிட வேண்டியது தானே. நம்ம கிட்ட வரி பணம் தானப்பா. என்ன சொல்லியா நான் சொல்றது சரிதானே? நான் எதுவும் சொல்லலண்ணே, சும்மா என் வாயை பிடுங்காதீங்க. நான் யார்கிட்ட இருந்தும் காசு வாங்கல, ஒன்றும் வாங்கல. நமக்கு ரேஷன் கார்டும் கிடையாது, ஓட்டர் ஐடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அட என்னப்பா நீ இப்ப வெளிமானத்துல இங்க வந்தே உள்ள ரேஷன் கார்டு வாங்கிட்டு நடக்காங்க. நீ என்ன ரேஷன் கார்டு இல்லங்க, உனக்கு எழுதி போடு. நமக்கு என்னன்னே குடும்பமா குட்டியா ரேஷன் கார்டெல்லாம் எழுதி போட? அப்படி சொல்லாதப்பா. நீ கார்டு வாங்கிட்டேன்னு வைக்கி, அதுக்கப்புறம் உனக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும்ல. ஒரு கல்யாணத்தை பண்ணு, நீ இந்த தலைவர் வீட்டுல தானே வேலை செய்ய. உன் கூட ஒரு பையன் இருப்பானே, உன் தங்கச்சி மோவன் தானே சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணாதானே அப்புறம் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும். நீங்க இப்ப ஒரு கார்டை எடுக்கிற வழியை பாருங்க. 2 சேர்ந்து ஆதார் கார்டு இதர் கார்டு ஒண்ணு இல்லையா? ஆதார் கார்டு இருக்கு, அது இருக்கு. அதை வச்சு ரேஷன் கார்டை எடு. ரேஷன் கார்டு எடுக்காதா? நான் இந்த ஊர்லயே இருக்கவனா இருந்தா தானே ரேஷன் கார்டு எடுக்கிறது. நானே என்னைக்கு யார் வீட்டு கூரையை பிரிச்சு உள்ள இறங்கி நகையை திருடிட்டு ஓடுறனோ என்னமோ. ட்ரையல் இந்த கடையில தான் ஓட்ட பிரிச்சு இறங்கி கள்ளப்பட்டியில இருக்க காசை திருடணும், அதுக்கப்புறம் தான் நகையை திருடணும். எப்ப என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? கல்யாணத்தை பண்ண பாக்கப்புறம் நமக்கு யாருன்னே கொண்டு தருவா? அட நானே தரகு வேலை பார்ப்பேன்ப்பா. 4 பேரும் சொல்லுவாவுல்ல, அதை வச்சு நானே பொண்ணு துப்பு பார்ப்பேன்னா மாப்பிள்ளை துப்புலாம். உனக்கு பொண்ணு நான் பிடிச்சி தாரேன், கமிஷன் மட்டும் தந்துடுறேன்னு. அப்படி போடுங்க. தரகு வேலை வேற பாப்பியாரா? ஆமாப்பா, நமக்கு இந்த கடை வியாபாரத்தை விட இந்த தரகு வியாபாரம் தான் நல்லா போகும். இத்தனை பவுன் நகைக்கு இவ்வளவு கமிஷன் நம்ம கேட்டு வாங்கிடுவோம்ல, அதை வச்சுதான் என் வண்டியே ஓடுது. போடு, இது நல்ல பிசினஸா இருக்கு. ஆமாப்பா, நம்ம இங்கே கடை வச்சிருக்கிறதுனால 4 பேர் நம்ம கிட்ட நாங்களே வீடு இருக்கு பாக்கியா, இங்க இது இருக்கு பாக்கியான்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாவே. அதை வச்சு நம்ம கமிஷனை பார்த்துக்கிடணும். பரவாயில்லண்ணே, நல்ல ஐடியா தான். போங்க அண்ணே, ஒரு காரச்சவு பாக்கெட்டு தாங்க. அப்புறம் இந்த பூசுக்க எவ்வளவுன்னு சொல்லுங்க. என் மச்சாங்க நீ தேடிட்டு இருப்பான். அவன் கஞ்சி கூட்டுக்கு காரச்சவு கேட்டான், அதான் வாங்குறேன்னு வந்தேன். வெயிலா இருந்தது, இல்லை ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு உங்கள்கிட்டயே பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு என்னன்னு சொல்லுங்க, காசு கணக்கில் எழுதிக்கிடுங்க. என்னப்பா நீயும் கணக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நம்ம தான் இப்ப நல்லா பழகிட்டோம்ல, என்ன நம்பி நீங்க தர முடியல. சரி சரி இரு, நான் தான் எடுத்துட்டு வரேன். மாச கணக்கா கணக்கெழுத சொல்லிட்டு போயிடக்கூடாதப்பா. மாசம் பிறந்ததா 5ஆம் தேதிக்குள்ள தந்துடுறேன்னா ஆமா கடனெல்லாம், பாக்கியெல்லாம் ரொம்ப வைக்கப்படாது. சரிண்ணே தந்துடுறேன். நீங்க காசு எடுத்துட்டு வாங்க. தலைவர் வீட்டில் வேலை செய்ய போயதானே, ஏமாத்திட்டு எங்க போயிட போறான். அப்படியே ஏமாத்திட்டு போனோம்னா தலைவர்கிட்ட கேட்டு வாங்கிட வேண்டியதான் காசை. ஐயோ, என் மருமகளை காண யாராவது பாத்தீங்களா? என் பொண்ணு தாயே, என் மருமகளை பாத்தியா? இல்லையக்கா, நான் பாக்கலையே. என்னாச்சு? மாமியார் மருமகளும் சண்டையா போட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த கொள்ளையில நுப்பாலா இருக்கும், பாத்துட்டு வரேன். எங்க போனா அந்த முட்டா கழுத? பின்னாடி பக்கம் பார்த்துட்டு வீடு முழுக்க தேடிட்டு ஒரு இடமா ஆளை காணோம். எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. தாவுட்டுக்கு எங்கேயும் துணிமணியெல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடிட்டாளா? எங்க போய் தொலைஞ்சானு தெரியல. இந்த பாதவத்தி லட்சுமி மதுரில் தான் எட்டி எப்பயும் பேசுவா. ஒருவேளை அவ வீட்டுக்கு கதை பேச போயிட்டால, நம்ம தூங்குனதும் கண்ணு அரண்டதை நேரம் அவ விட்டு மாதிரி ஏறி குச்சி போயிட்டால, நம்ம தெரியலையே. அங்கன நேசா போய் பார்ப்போம் அணக்கம் இருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு மட்டும் அவன் லட்சுமி வீட்டுல கதை பேசிக்கிட்டு இருக்கட்டும். வீட்டுக்கு வந்ததும் காலில் சூடு வச்சு விட மாட்டேன். சூடு இன்னைக்கு போற போக்கு தானே என்னாலும் வரும். பார்த்துக்கிடியே, என் கண்ணுல அம்பிடட்டும், அப்புறம் தானே இருக்கு அவளுக்கு கச்சேரி. அடடா, பாஸ் அதுக்குள்ள தூங்கிட்டாரே. ஆசாசையா சோளத்தை சுட்டி எடுத்துட்டு வந்தேன், பாஸ் தூங்கிட்டாரு. இப்ப என்ன பண்றது? சரி, அவர் தூங்கினா என்ன, நம்ம இந்த மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். அட அருமையான சோளம் மனமோ நம்மளே பறிச்சு நம்மளே சுட்டு திங்கும் போது அது ஒரு டேஸ்ட் தான். அட கூட 2 மீன் வைங்கண்ணே. அட வச்சாச்சம்மா, மீன் விலை என்னன்னு தெரியுமா? ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் இதை தானே சொல்லுவீங்க. ஒரு 2 சாலை எடுத்து வைங்க. என்னண்ணே, மீன் சத்தம் கேட்டுச்சு, வருவியன்னு பார்த்தா அதுக்கப்புறமா அணக்கமே இல்ல, அதான் தேடியே வந்துட்டோம். ஆமாம்மா, இங்கே வியாபாரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேதான் அந்த தெருவுக்கு வரணும்னு இருந்தேன். சரி வந்துட்டியெல்லாம் எடுங்க. எவ்வளவுண்ணே மீன்? 50 ரூபாய்க்கு 10 சாலம்மா. ஏ அப்பா, என்னண்ணே தங்க விலை சொல்றீங்க? அதானே, மீனுக்கும் தங்க விலை ஏறி போச்சாக்கும். அப்படி கேளுங்களா, ஒரு 2 மீன் எக்ஸ்ட்ரா வைனா வைக்க மாட்டேங்காண்டாலே. அம்மா, உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தந்திருக்கம்மா, அதுலயும் 2 சாலை எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டா நான் எங்க போடுறது? நானும் வியாபாரம் பண்ணி பொழைக்காண்டாமா சொல்லுங்க. இங்க ஒரு இடமும் வியாபாரமே கிடையாதம்மா, விலை அப்படி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? என்னன்னே அவ்வளோ திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போறாவ யாரு வாங்குவா? இந்த நேரத்துல மலிவா தானே இருக்கும். நீங்க என்ன இப்படி விலை சொல்றீங்க? ஏம்மா, மாசி திருவிழானாலதாம்மா எவனோ விலைக்கு போல இருக்கு.
இது ஏதோ வலைக்கு போனா தானே மீன் கிடைக்கும். நானும் கொண்டு வந்து கொடுப்பேன். மீன் கிடைக்கலன்னா வேற இப்படி கிராக்கியாதான் இருக்கும். என்ன பண்ண, எங்களுக்கு அங்க தாரது தானே நாங்க உங்களுக்கு தர முடியும். அட எப்பயும் ஒம்மர்கிட்ட தானே வாங்குறோம். நீர் அதுல ஒரு 2 மீன் வச்சு தர மாட்டேங்கிற. 2 மீன் தானம்மா. 2 மீன் என்ன, 4 மீன் கூட எடுத்துட்டு போம்மா. நான் அப்புறம் வாங்கிட்டியோ உங்ககிட்ட காசை. போ எடுத்துட்டு போ. வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் ஒன்றும் ஜலிச்சுக்கிட்டு என்கிட்ட தர வேண்டாம். மீன் இருக்க மீன் போதும். நான் ஒன்றும் எனக்காண்டி கேட்கல. தோட்டத்துல வேலை செய்யணும்னு நடக்கானுவேன். அவனுன்னா கொஞ்சம் வச்சு ஒரு நாள் வச்சு ஒரு 2 நாளுக்கு வச்சு கறியை வச்சு தின்னுக்கிடுவானுவேன். அதுக்காண்டி தான் கேட்டேன். வேலை செய்யணுக்கு தானே கூட காசு போட்டு வாங்கி கொடுங்கக்கு. அவனும் நல்ல வயலெல்லாம் இருக்கானுவேன். நல்லா மாடு வேலை மேய்ச்சிக்கிட்டு கீச்சிக்கிட்டு உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு தரானுவல்ல. நீ சும்மா இல்லை, அவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க தான் செய்யேன், வாங்கி கொடுக்க தான் செய்யேன். சரிம்மா, நீங்கள் எடுங்க. கை போடாதீங்கம்மா, ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க. நானே வேணா எடுத்து தரேன். வேற மீன் நான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும்போது கொலன்னு இருந்தேன்னா பழைய மீனை கொண்டு வந்துட்டான், ஐஸ் மீனை கொண்டு வந்துட்டான்னு அவ்வளோ சண்டைக்கு நிற்பாவ. அதான். சரி எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே. 50 ரூபாய்க்கு போதும்ல? பாரு 50 ரூபாய்க்கு அங்கே எவ்வளோ அள்ளி கொடுக்கான்னு. நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்க இவ்வளோதான் தரான். அவனா ஆளு பார்த்துக்கிடியேன். சரி நீ போதும் போதும். நாங்கள் நீங்கள் 2 பேருக்கும் காசு இதில் இருக்கு. சரிம்மா. ஆளு பார்த்துக்கிடியேன். வயசான பொம்பளைகள்னா அவளுக்கு 4 மீன் போதும். வயசு பிள்ளைகள்னா அவளுக்கு கூட கொஞ்சம் கொடுத்துக்கிடியான். எம்மா என்ன 2 மீன் கட்டியா நீ நின்றுட்டு இருக்க? இனிமே உங்ககிட்ட மீன் வாங்க கூடாதுன்னு தான் இருக்கேன். அட என்னக்கா நீங்க இருங்க, இந்த மீன் தானே தாரு. எவ்வளவு மீன்னாலும் வந்து பொம்பளைகளுக்கு ஆத்தாதம்மா. அப்படிமா மீனே எல்லாம் கேட்டாதான் தாரான். கேட்கலன்னா எங்க தாரான்னு சொல்லு. அது சரி. ஆமா எக்க நீங்க அங்க போலையா? எங்க சந்தி கோயிலுக்கா? கோயிலுக்கு இல்லக்கா, அவளார அங்க சோறு பொங்கி திங்காவல ஒன்னா கடந்து. நீங்க போலையா? உங்களை யாரும் கூப்பிடலையா? யாரு சோறு பொங்கிதுங்க? அட சரியா போச்சு போங்க. அங்க உங்க கூட்டமே சேர்ந்தாங்க கூட்டாஞ்சோறு என்னமோ செஞ்சு தின்னுட்டு அடக்கு. நீங்க என்னன்னா யாருன்னு கேக்கிய? அதான்க்கா லட்சுமி அக்கா, சரசு, உமா, பெரிய பொண்ணுலாம் தான் பட்டாங்க வந்து சோறு பொங்கி தின்னுட்டு அடக்காளுவே. ஆமா புதுசா தான் பிங்கி கிழக்கு மருமலாம் போயிருக்கேன். அப்படியே அவளும் என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. இழிச்ச வாச்சி மட்டும்தான் இல்ல. அவ இப்ப அவ்வளவு போறது இல்லல்ல, அதனால அவளை மட்டும் காணும். அவளையும் கூட்டிருக்க மாட்டாவன்னு நினைக்கேன். ஒரே படமா தான் கட்டியாளுவே. என்னக்கா கதை? அவளு வீட்டுல சோறு பொங்க கள்ளப்பட்டுக்கிட்டு ஒன்னா சோறு பொங்கி தின்னுட்டு அடப்பால்வெல்லாம் இருக்கும். ஆமா ஆமா அது சரிதான். இருந்தாலும் உங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஏலா என் மருமூளை எங்கனா பாத்தியலா? என்ன மருமூளை பாத்தியான்னு எங்கள் வீட்டை வந்து கேக்கிய? மருமூளை உங்க கைக்குள்ள தானே வச்சிருப்பீங்க. நீங்க வெளியே தெருவுக்கு அக்கம் பக்கம் கூட பேசப்படாதுன்னு. ஆமா அப்படி ஸ்ட்ரிக்டா வீட்டுல வச்சதுதான். வீட்டுக்கு எங்கேயும் ஓடி போயிட்டாலாம் துணிமணி எடுத்துக்கிட்டு என்னன்னு தெரியல. நானும் காடெல்லாம் தேடிட்டேன், ஆளை காணும். போனும் பண்ணுனா சுவிட்ச் ஆப்னு வருது. எனக்கு பயமா இருக்கு. என் மோகனுக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்கேன். இந்த வேலையில இருந்து இப்ப வாரேன்னு இருக்கான். அதான் அதுக்குள்ள ஊருக்குள்ளேயே எல்லார்ட்டையும் கேட்டு பாப்போம் தேடி பாப்போம் தேடிக்கிட்டு இருக்கேன் என் மருமூளை காணும்னு. எக்க விளாடாதீங்க. உங்க மருமூளை நான் அங்கதான் காட்டுக்குள்ள கடந்து எல்லாம் கூட்டாஞ்சோறு பொங்கி தின்னுட்டு அடக்காவ. நீங்க என்னன்னா இங்க வந்து தேடிட்டு அடக்கியே காணும்னு. போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பிய போல இருக்க மருமூளை காணும்னு. என்னது காட்டுக்குள்ள கடந்த கூட்டாஞ்சோறு செஞ்சு திங்காளா? ஆமா அவ்வளோ அங்கதான் கிடக்காவ. அட ஓடு காலி, யாரு கூட செஞ்சு தின்னுட்டு அடக்கா? வேற யாரு? லட்சுமி சரசு கூட தான் போய் செஞ்சுட்டு அடக்கா போல இருக்கு. சரி மருமவா போயிட்டு வரட்டும். சும்மா கொட்ட அவளை சண்டை போட்டு இழுத்துட்டு வந்துட்டு அடக்காதியும். அது எப்படி அவ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி வீட்டை தாண்டி போவா? இந்த ஓடு காலி காலை நக்கி நான் சூடு வச்சு இழுத்து வீட்டுல போடியானா இல்லையான்னு பாரு. இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு அடக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே அந்த பிள்ளைய அடைச்சு போட்டாலும் அதுவும் என்னதான் மனம் பாவும். ஆமாக்கா கொஞ்சம் வெளியே தெருவுக்காவது விடணும். நீங்க அதுவும் விட மாட்டேங்கிய. அக்கம் பக்கம் பேசிட்டு போட்டனாவது விடணும், அதுவும் விட மாட்டிய. என்னத்த பேச வேண்டியிருக்குங்க? மருமகனா வீட்டுக்குள்ள இருந்து என்கிட்ட பேச வேண்டியதானே? என்ன ஏதாண்டி வெளியே அவளுக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? பேச்சு இரு, இப்பவே அவ கொண்ட முடிய பிடிச்சு நான் ஆஞ்சிட்டு வரனா இல்லையான்னு பாரு. இப்படி போனான்னு அவளுக்கு தினமும் இதே பழக்கம்லாம் பிடிக்கும். இது சரிப்பட்டு வராது. இதை முளையிலே கிள்ளி எரியணும். இந்த வாரம் இரு. அட இது வெறி கொண்டு போறத பார்த்தா இன்னைக்கு பிங்கி மருமோல கொல்லிக்கிட்ட எடுத்து சாத்திப்படும் போல இருக்க. ஆமா நமக்கு என்ன வந்துச்சு? வா நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாக்கா வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். நமக்கு அடுத்துட்டு வேலை வச்சு ஒளி கிடக்கு. நம்ம அதை விட்டுட்டு இவ்வளோட போய் இவ்வளோ குத்த பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வழங்காது. ஆமா மீனா வா போவோம். ஐயே இது சரிப்பட்டு வராது. நம்ம மீனை கொண்டு வீட்டில் போட்டுட்டு என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். இன்னும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. கூட்டாஞ்சோறுனா எனக்கு நல்லா பிடிக்கும். இப்படி ஒன்றா கடந்து செய்யும்போது என்னைய கூப்பிடுங்களான்னு இருக்கேன். ஒரு நாளும் கூப்பிட முடிஞ்சாலும் வேலை என்ன கதைன்னு கேட்கணும். வார இரு.